வெல்கம் டு பிரவி சமையலறை. இன்றைக்கி சுவையான புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோயில் ஸ்டைல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கோயிலில் கொடுக்குற பிரசாதம் புளியோதரை எல்லாம் இது மாதிரி பண்ணுறதால தான் இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்க போகிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி மல்லாட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக புளியோதரைக்கு நீங்கள் மல்லாட்டை ஆட் பண்ணால் தான் சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம பருப்பு மல்லாட்டை இதெல்லாம் சேர்க்குறதால கண்டிப்பாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயிலே மல்லாட்டையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சிக்கோங்க. நான் ஒரு வாரத்துக்கு செஞ்சு வச்சுருவேன். இது கெட்டு போகாது. 10 நாள் ஆனாலும் நம்ம எப்போ வேணால் அர்ஜென்ட்டுக்கு எடுத்து சாதத்தோடு கிளறிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் உப்பு இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். நான் பவுடரும் இதை அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம புளியோதரை பவுடரை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கெட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பவுடர் கொட்டின உடனே நல்ல திக்னஸ்ஸாக ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக ஆகிடும். இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. சிம்மில் வச்சே இது மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடும். அது வரைக்கும் நம்ம இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இங்கே பாருங்கள், இன்னுமே நல்லா கெட்டியாகும். இதை நான் அப்படியே ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எப்போ வேணுமோ அப்போ சூடான சாதத்தில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், போதும். ஃபைனலாக நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான புளியோதரை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் விரையாக இருக்கணும் சாதம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை பேஸ்ட்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சாதம் குழஞ்சிருந்ததுன்னா புளியோதரைக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் விரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், அருமையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. சேம் மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.